குட் மார்னிங் மச்சான் மச்சீஸ். வழக்கம் போல் காலையிலே நேரமாக எழுந்திரிச்சு என்சிசிக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் கோவில் நோம்பி. என்சிசியாக இதுவான்னு பார்த்தா எனக்கு அதான். அதனால் இன்றைக்கி கோவிலுக்கு போகல, என்சிசிக்கு ஓடிட்டேன். எப்படியோ கரெக்டான டைமுக்கு பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ஜன்னல் சீட்டாக பார்த்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நாள் ஆரம்பமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவுமே டயர்டாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே இன்றைக்கி பஸ்ஸில் ஏறியே சலிச்சிட்டேன். வேணால் பாருங்கள், தொடர்ந்து பஸ்ஸில் மாறி மாறி ஏறி எப்பா முடியல. வேணால் கணக்கு போட்டு பார்க்கலாமா? இது என்னோடய முதல் பேருந்தின் பயணம். இந்த பஸ்ஸுலேருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த பஸ்ஸு வர மாதிரி தெரில. ஒரு வழியாக இந்த பஸ்ஸு வந்துடுச்சு. இப்பொழுது 2ஆம் பேருந்தின் பயணம் தொடக்கம். 2வது ஏறின பஸ்ஸு ஆல்ரெடி லேட்டு. எப்படியும் 3வது பஸ்ஸை விட்டுருவேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அதுக்குள்ளே டைமுக்கு வந்துட்டேன். அதுக்குள்ளே பஸ்ஸையும் எடுத்துட்டாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். இது என்னோடய 3ஆம் பேருந்தின் பயணம். அவ்வளோதான். எப்படியோ ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு சரியான டைமுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்னடா நிறைய பஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டுருந்தேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. கவலைப்படாதீங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு ரன்னிங்கில் தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அதனால் இங்கேருந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் மட்டும்தான் ரன்னிங்கில் வந்துட்டு இருந்தோன்னு பார்த்தா எதிரில் இன்னொருத்தர் விட்டுன்னு ரன்னிங்கில் வந்துட்டு இருந்தார் சோலாவாக. ஒரு வழியாக நாங்களும் ரோடு கல் மண் புழுதி மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் கடந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சரியான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதில் என்ன ஒரு ஃபால்ட்டுனா 6:15 போட்ட ஃபாலினுக்கு 6:45 ஆகிடுச்சு. ரொம்பவுமே லேட்டு. சரி ஓகே, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வளர்த்துட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். என்சிசிக்கு தான் போகும்போது 3 பஸ்ஸு மாறுறது, 2.5 கிலோமீட்டர் ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு சரியான அலைச்சல். ஆனால் வீட்டுக்கு வரும்போது எங்கள் சீனியரை கூப்பிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரச்சனையே இல்லை, அவரும் கூப்பிட்டு வந்து விட்டார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் பஸ்ஸும் வந்துடுச்சு. நேராக பஸ்ஸில் ஏறிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு நல்ல செய்தி. ஏன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பொருளை ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்சல் வந்துடுச்சு. அதை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் தான். சரி ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். இதில் இருந்தது என்னென்னா இந்தியன் ஆர்மி அப்படின்னு போட்டிருக்கிற ஒரு ஆர்மி கேப் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இன்றைக்கி ஒரு வழியாக வாங்கிட்டேன். இது வாங்கி ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நான் 2 கேப் ஆர்டர் போட்டிருந்தேன், ஒன்று தான் வந்திருந்தது. சரியான டென்ஷனு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதில் அமௌண்ட் மாதிரி ரிட்டன் போட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட்டு ஒரு வழியாக ரிட்டன் ஆகிடுச்சு. இப்போ தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அமௌண்ட்டு ரிட்டன் வாங்கின சந்தோஷத்தில் அதையும் பிரித்து பார்த்தேன். கேப் உண்மையாக சொன்னால் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ஸ்டாரிங்லாம் கொடுத்துட்டு இந்த கேப்பை நாளைக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் அடுத்த வேலையாக ராகி கூழ் செஞ்சு குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டேன். இன்றைக்கி 1 மணி நேரம் பண்ணேன். 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 5 செட்டு பண்ணேன். இன்றைக்கி அலைச்சலுக்கு உண்மையாக சொன்னால் சூப்பராக இருந்துச்சு. மைண்டு மறுபடியும் நல்லா ரிலாக்ஸ் ஆச்சு, ஃப்ரீ ஆகிட்டேன். இதோட இன்றைக்கான நான் முடிச்சுக்கிறேன். தன்னம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நிச்சயம். நாளைக்கு பார்க்கலாம்.